கேட்டே சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறோம். அன்பர்களே, சிவஞான போதத்திலே பேருரையிலே நாம் பாயிரம் முடிந்து விநாயகர் வணக்க பாடல் முடிந்து அதை தொடர்ந்து அவையடக்க பாடல் தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் எம்மை உடைமை எமை இகழார். தம்மை உணரார் உணரார் உடங்கியைந்து தம்மில் புணராமை கேளாம் புறன். ரொம்ப எளிமையான பாட்டு, ஆனால் உலக சமயம் முழுவதையும் அடக்கிய பாட்டு இந்த பாட்டு. தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் எம்மை உடைமை எமை இகழார். நாம் யாருக்கு அடிமையாக இருக்கின்றோம், யாரை தலைவராக கொண்டிருக்கிறோம், அவர் எம்மை இகழமாட்டார். அப்பொழுது நான் செய்த நூலையும் இகழமாட்டார். எப்படி ஆசிரியர் காட்டு, இது மாதிரி ஒரு அவையடக்க பாட்டு நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அதன் பிறகு சொன்னார், தம்மை உணரார் உணரார். தம்மை பற்றி உணராதவர்கள் தன்னையும் உணர மாட்டார்கள், தலைவனையும் உணர மாட்டார்கள். அப்படி தம்மையும் தலைவனையும் உணராதவர்களை சமயங்கள்ல புறச்சமயம் என்றும் அகச்சமயம் என்றும் பிரித்திருந்தார்கள். இது பின்னால சிவஞான முனிவர் புறச்சமயத்தை இரண்டாக்கி புறப்புறம் புறம் என்று காட்டினார். அகச்சமயத்தை இரண்டாக்கி அகப்புறம் அகம் என்று மாற்றினார். அது பொருள் விளங்குவதற்காக அந்த பிரிவை தவிர வேறொன்றும் காரணம் இல்லை. அதற்கு காரணம் தொல்காப்பியத்திலே அகம்புறம் என்று இருந்ததை பன்னிரு பாட்டியலில் புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என்றாற் போல என்று காட்டி, இரண்டிலேயும் நீங்கள் வேறுபாடு முரண் என்று கருத வேண்டாம் என்பதையும் பார்த்தோம். இனி அந்த புறப்புறச் சமயத்தில முதலாக அகச்சமயம் ஈராக சொல்லப்பட்ட 4 பிரிவுகளில ஒரு பிரிவுக்கு 6 சமயங்கள் வீதம் 24 சமயங்களை பற்றி நமக்கு ஒரு குறிப்பு அருமையா காட்டுகிறார் சிவஞான மாமுனிவர். ஆனால் தம்மை உணரார் உணரார், தம்மை உணரார் உணரார், இந்த சொல்லுக்கு மட்டும்தான் இவ்வளவு விரிவு. இது பின்னால மெய்கண்ட சிவம் அருளந்தி சிவாச்சாரியார் இதை படித்துக் கொண்டு குருநாதருடைய கருணையை பெற்று சிவஞான சித்தியார் நூல் செய்தார். அந்த சிவஞான சித்தியார 2ஆ பிரித்தார், சுபக்கம் பரபக்கம் என்று. இந்த பரபக்கம் பகுதியிலே தான் புறப்புறச்சமயம் புறச்சமயம் இவர்களை எல்லாம் சொல்லி அதற்கு மறுப்பும் அதன் மறுதலையும் பாடியிருக்கிறார். அது இப்ப இறைவனுடைய திருவருளினால அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒவ்வொரு வாரமும், அது இன்னும் நாள் உறுதிப்படல, சனிக்கிழமை நாளை அந்த வகுப்பு தொடங்க வேண்டும் என்று சுவாமி அருளால தொண்டர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். நாளை இரவு 8 மணி இல்லை 9 மணியில இருந்து 10 மணி வரை சிவஞான சித்தியார் வகுப்பு தொடங்க சுவாமியினுடைய திருவுளச் சம்மதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுல நாம் படிப்பது பரபக்கம், சுபக்கம் அன்று. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை பற்றி நாம் நன்குணர்ந்திருந்தாலும் கூட அந்த பொருளின் உண்மைத்தன்மையை உணர வேண்டும் என்றால் ஏனைய பொருளின் உள்ளீடு இல்லாதவர்களை நினைக்கிற பொழுது நாம் பற்றி இருக்கிற பொருள் மேல மிகுதியான ஒரு உரைப்பு நமக்கு கிடைக்கும். என்ன செய்வது, அறியாமையின் காரணமாக இருப்பதால் நம்ம அறிவு இது பெருசா அது பெருசா, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா என்று அப்படி திரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு விளக்கம் தேவை என்பதற்காக வேண்டிய பின்னால வந்த அருணதி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் பரபக்கம் பாடினார்.
இந்த பரபக்கம் பாடுவதற்கு மூல நூல் சிவஞான போதம். அந்த மூல நூல்ல எந்த இடம் என்றால் இந்த இடம்தான். தம்மை உணரார் உணரார். அந்த இடத்தை வைத்துக் கொண்டு சிவஞான சித்தியாரையும் படித்த சிவஞான மாமுனிவர் பிறகு இந்த மாபாடியம் எழுதுகிற பொழுது தம்மை உணரார் உணரார் யார்? அவர் உடங்கியைந்து தமக்குள்ள கருத்து வேறுபாடுகளை பேசி மயக்குவர். அவர்கள் பேச்சு நமக்கு வேண்டாம், கேளாம் புறன். எளிமையா வாழ்க்கையை காட்டிட்டு போயிட்டார். அதிலே புறப்புறச் சமயத்திலே முதலாக இருப்பவர் உலகாயதன். ஆமா, இந்த உலகத்திலே இருக்கிற காணப்படுகிற பொருள்களை மட்டுமே அவன் ஏற்றுக்கொள்பவன். நியாயமா நமக்கு கூட உலகாயதனுடைய கொள்கை தெரிந்து கொண்டால் அதுக்கு அடுத்த படிநிலைக்கு நம்ம அறிவு எளிமையா போகும். அதிலே உலோகாயதன் என்பதை சார்பாகம் என்றும் கூறுவார்கள். சார்பாகம் என்பதும் உலகாயதன் என்பதும் ஒரு பொருள். இங்க ஸ்கிரீன்ல காட்டுறவங்க பக்கம் 128 சிவஞான போத உரைக்கு உரையோட சேர்ந்ததில் 128வது பக்கம். அப்ப சார்பாகம், அதாவது நம்முடைய இந்தியா துணைக்கண்டத்திலே சார்பாகம் என்ற பெயரில் பொருள் முதல்வாதம் இருந்த செய்திகள் சமய நூல்களில், தத்துவ நூல்களில் அதன் கொள்கைகள் மறுக்கப்படுவதிலே இருந்துதான் நாம் அறிகிறோம் என்று ஒரு குறிப்பை உரைக்கு உரையாசிரியர் காட்டுகிறார். எனவே மறுப்பு செய்தியிலே இருந்துதான் இந்த சார்பாகம் அல்லது உலோகாயதம் இருந்ததாக நாம் காண முடிகிறது. அந்த தத்துவத்தின் கொள்கைகளை விளக்கும் நூல் நமக்கு கிடைக்கவில்லை. இது நம்ம நாட்டுல கிடைத்த வரலாற்று செய்தி. ஆனாலும் கூட வழி வழியாக இந்த கொள்கை மறுக்கப்பட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். தத்துவ ஆராய்ச்சியில சிவஞான முனிவர் இங்கே சார்பாக கொள்கைக்கு மறுப்பு அவர் நூல்களிலே இருந்து பெற்றிருக்க முடியும் என்பதை நாம் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உரைக்கு உரையாசிரியர் காட்டுகிறார். உலகாயதர்கள், அதாவது சார்பாகம் அல்லது உலகாயதர்கள் எதை எடுத்துக் கொள்ளுவார்கள்? காண்டல் அளவை ஒன்றே அவர்களுக்கு பிரமாணம். இப்ப காட்சி அளவை மட்டும்தான் அவர்கள் நம்புவது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆமா, என்றும் உள்ள பொருள்களாக கண்ணுக்கு புலனாக இருக்கக்கூடியவைகள், அது காணப்படும் பொருள். நம்முடைய கண்ணால உலகத்துல பார்க்கிறோம். நிலம், நீர், தீ, வெளி என்பது காற்று. 4 தத்துவங்கள். நிலம், நீர், தீ, வழி, இந்த 4 தத்துவங்கள் தான் உண்டு என்று அவர்கள் உறுதியாக நமக்கு கூறுகிறார்கள். இவை நித்தப்பொருள். அப்ப விண் அல்லது ஆகாயம் கண்ணுக்கு புலனாவதில்லை. நீங்க ஆகாயம் போனீங்கன்னா மேல வெற்றிடமாகத்தான் இருக்கும், புலனாவதில்லை. எனவே அந்த சாறுபாகம் அல்லது உலகாய மதத்தினர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதே போல கிரேக்க நாட்டிலே தத்துவ ஞானிகள் ஒரு சிலர் இதே போன்ற கருத்தை அவர்கள் நடைமுறையிலே கொண்டிருப்பதாக நூல்கள் நமக்கு கூறுகின்றன. அந்த முறையில் தத்துவங்கள் இது 4, இவை நித்த பொருள், இவற்றின் கூட்டமே உடம்பு. ஆக நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய 4 பொருள்களும் கூடி உருவானதுதான் இந்த மனித உடம்பு. அது எது போல என்றால் அதற்கு ஒரு மேற்கோள் காட்டுகிறார்கள். பாகடையும், பாகடைனா பாக்கு, சுண்ணாம்பும் கூடிய வழி. பாகடை என்பது வெற்றிலையும் பாக்கும் சுண்ணாம்பும். நாம் வெற்றிலை போடுகிற பொழுது சுண்ணாம்பு பாக்கு ஆகியவைகளை சேர்த்து போடுவோம்.
அப்பொழுது சுண்ணாம்பும் கூடிய வழி செவ்வண்ணம் பிறக்குமா போல. 128வது பக்கம் பேருரை காமிங்க. செவ்வண்ணம் பிறக்குமா போல இவற்றின் கூட்டுறவின் ஓர் உணர்வு உண்டாம் என்று காட்டுகிறார். இந்த பகுதி மட்டும் வாய்ப்பு இருக்குமானா கொஞ்சம் அடிக்கோடு போடுங்க. ஆக வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இத சேர்ந்து நாம் வாயில போட்டு நல்லாக மெல்லுகிறோம். அப்பொழுது வெற்றிலை பச்சை கலர், பாக்கு ஒரு கலர், சுண்ணாம்பு ஒரு கலர், இந்த 3 கலரும் இல்லாத சிவப்பு நிறம் கொண்ட ஒரு பொருள் தோன்றுகிறது. இது நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அந்த முறையிலேதான் இந்த செவ்வண்ணம் பிறக்குமாறு போல இந்த இவற்றின் இந்த 3 பொருளுடைய கூட்டுறவில் ஓர் உணர்வு உண்டாகும். ஆமா, அந்த ஒரு உணர்வு உண்டாகும். அந்த உணர்வுதான் நமக்கு நிலம், நீர், தீ, வழி ஆகிய 4ம் சேர்ந்து ஒரு உடலாக வடிவெடுக்கும். அப்பொழுது நிலத்திலேயும், நீரிலேயும், நெருப்பிலேயும், காற்றிலும் இல்லாத ஓர் உணர்வு புதிதாக தோன்றுகிறது. எது போல? பாக்கும் வெற்றிலையும் சுண்ணாம்பு சேர்ந்த ஒரு புது வண்ணம் தோன்றுகிறதல்லவா? அதை போல ஒரு உணர்வு தோன்றும் என்று அந்த உலோகாயத மக்கள் கூறுகிறார்கள். ஆமா. அதன் பிறகு அந்த உணர்வு உடம்பு வளர வளரும், உடம்பு தேய தேயும். ரொம்ப அருமையா சொன்னார் பாருங்க. அந்த உடம்பு வளர்ந்தால் அந்த புதிய உணர்வு வளரும், தேய்ந்தால் தேயும். அப்போ இந்த முறையில தான் உணர்வு. இனி உடம்புக்கு வேறாக உயிர் உண்டு என்பது பொய். நாம் என்ன நினைக்கிறோம்? உடம்பு, உயிர், நாமும் 5 பூதங்களின் கூட்டுறவுதான் உடம்பு என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவங்க 4 பூதங்களின் கூட்டுறவு என்று கொள்கையுடையவர்கள். 5 பூதங்களின் கூட்டுறவால் உடம்பு என்பதை உண்மை விளக்கத்துல இவற்றால் ஆன்மா உருகாயம் உற்று என்று நாம் படிச்சிருக்கிறோம். இந்த உடம்பு, ஆனா உடம்புல இருக்கிற 4 பொருளும் சேர்ந்த ஒரு உணர்வு தோன்றுவது, அது வளர வளர உடம்பு உணர்வு வளருவது, தேய தேய வளருவது என்று கூறுகிற கொள்கையில தான் நமக்கு கருத்து முரண்பாடு. அதற்கு மேல அந்த உலகாயதன் என்ன சொல்லுகிறான்? உடம்பிற்கு வேறே உயிர் என்பது பொய். இது அவனுடைய கொள்கை. இப்ப நாம் என்ன சொல்லுகிறோம்? நாமே உலகத்துல பாக்குறோம். உடம்பு இருக்கிறது, உடம்புல உயிர் இருக்கிறது, உயிரோடு கூட்டி செயல்படுகிறது. ஒரு நாள் உயிர் உடம்பை விட்டு போய் விடுகிறது. அப்போ உடம்பு மட்டும் கிடக்கும், உயிர் போயிடுச்சு. அப்போ உயிர் உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே என்று நான் பார்க்கிற பொழுது, அவங்க கொள்கைக்கு நமக்கு என்ன வேறுபாடுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு பாருங்க. அப்ப அவருடைய கொள்கைப்படி உடம்பிற்கு வேறா உயிர் என்பது பொய். உடம்பிற்கு இன்ப துன்பங்கள் இயல்பு. இயல்பாகவே இன்பம் வரும், துன்பம் வரும். நம்ம சமயம் என்ன சொல்லுது? பாவத்துக்கேற்ப இன்பமும், புண்ணியத்திற்கேற்ப இன்பமும், பாவத்துக்கு ஏற்ப துன்பமும் வரும் என்று சொல்லுகிறோம். அவர்கள் உடம்பிற்கு இன்ப துன்பம் வருவது இயல்பு. ஆமா. அதற்கு மேல அவன் அருமையா சொன்னான். ஆமா, இந்த இன்ப துன்பமாகி இவற்றிற்கு காரணம் வினை என்பதும் பொய். அப்ப வினையின் மூலமாகத்தான் இன்ப துன்பம் வருகிறது என்பது பொய் என்று அருமையா நமக்கு அவர் காரணம் சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு மேற்கோள் காட்டுகிறார்கள். மயிலை யாரும் அழகுபடுத்தவில்லை, மயிலை சித்தரித்தார்களும் குயிலை கூவுவித்தாரையும் நாம் பார்க்கவில்லை. யாராவது மயில் அழகுபடுத்தினார்களா? இயல்பாகவே மயில் அழகா இருக்கிறதே. குயிலை யாராவது அழகாக மென்மையாக கூவச் சொன்னார்களா?
எனவே குயிலுக்கு பழகி கொடுத்தவரும் இல்லை, மயிலை அழகுபடுத்தியவரையும் நாம் கண்டதில்லை. அதை போல மயிலை சித்தரித்தாரையும் குயிலை கூவித்தாரையும் காணாமையில் கடவுள் உண்டு என்பது பொய். எனவே இந்த உலகத்தை படைத்த கடவுள் ஒருவன் உண்டு என்பது பொய்யானது என்று அந்த மதத்தில தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன. இனி இம்மையில் இந்த பிறப்பில் மங்கை பருவத்து மகளிரோடு மணந்து உண்டு உடுத்து வாழ்வதே துறக்க இன்பம். ஆமாம், இந்த உலகத்தை படைத்த கடவுள் ஒருவன் உண்டு என்பது பொய் என்று சொன்ன பிறகு உலகத்தில் வாழும் காலத்தில் ஐம்புல இன்பங்களை நுகர்வதே சொர்க்கம் என்று நாம், துறக்கம் என்பது சொர்க்கம். இன்பம் நுகர முடியாமல் வறுமையாலும் பகைவராலும் நோயாலும் வருந்துவது நரகம். ஆக நல்ல மங்கை பருவத்துல மகளிரை மணந்து உண்டு உடுத்து வாழ்வதே துறக்கம். துறக்கம் என்பது சொர்க்கம். அது பெறாது பகைவரால் நோயால் வறுமையால், பகைவரால துன்பம் வரும், நோயால துன்பம் வரும், வறுமையான துன்பம் வரும். ஆமாம். ஆக இதுக்கு மேல நூல்களால் புறவற்றால் வருந்துவதே நிறைய துன்பம். நிறையம், நிறையம் என்பது இடையினரா மறந்துடாதீங்க. நிறைய இல்ல, கூடுதல் பொருள் இல்ல. நிறையம், நிறையம் என்பது நரகம். அப்ப சொர்க்கமும் நரகமும் வேறு எங்கோ இருக்கின்றன என்பது பொய் என்று காட்டினார். சொர்க்கமும் நரகமும் இருப்பது என்பது பொய் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், 4 பூத கூட்டுறவில் பிராணவாயு ஒன்று நீங்கில் உணர்விழந்து உடம்பு நாசமாகும். இந்த 4 பூதங்கள் கூடி இயங்குகின்ற உடம்புல பிராணவாயு இருக்கிறது. அந்த மூச்சு காற்று அது நீங்கினால் உணர்வு இழந்து உடம்பு அழியும். பிராணவாயு போச்சுனாலே உயிர் உடம்பு அழிந்து விடும். அதனால் வீடு பேரு அந்த உணர்வு இழந்து உடம்பு அழிகிற நிலைதான் வீடு பேரு. வேற வீடு பேரு என்பது பொய். அப்ப 4 பூதங்களும் கூடி இயங்குகிற உடம்பிலே இருந்து பிராணவாயு என்று சொல்லக்கூடிய உயிர் காற்று நீங்குமே ஆனால் அந்த உணர்வு இழந்து உடம்பு அழியும். உணர்வு இழந்து உடம்பு அழியும். இதைத்தான் வீடு பேறு என கொள்ளுகிறார்கள் அவர்கள். இதை இல்லாம வேற வீடு பேறு என்பது கிடையாது, அது பொய். இந்த உண்மை உணராதவர்கள் இந்த வீடு பேறு என்பது இதுதான் என்று இந்த உண்மை உணராத மடவோர், மடவோர்னு அறிவில்லாதவர்கள், மறுமை உண்டு என கொண்டு தவம் பட்டினி முதலியவற்றால் வருந்துகின்றனர். அப்ப இந்த உண்மைத்தன்மை வீடு வேறு என்பது எது என்று அவர் சொல்லுகிறார்கள் அல்ல, அந்த உண்மை உணராதவர்கள் தான் மறுமை உலகில் இன்பம் உண்டு என்று கருதி தவம் செய்து பட்டினி கிடந்து தங்களை வருத்திக் கொள்ளுகிறார்கள். இனி அதுக்கு மேல கற்பு முதலிய சங்கேத நூல்கள் மதுகையின்றி மதியுடையோரால் செய்யப்பட்டன. கற்பு முதலிய ஒழுக்கங்கள் வலியுறுத்தியும் அதற்கு மாறுபட்டானவற்றை விலக்கியும் எழுதப்பட்ட நூல்கள் உடல் வலிமையின்றி மதி வலிமை உடையோரால் எழுதப்பட்டன. எனவே அந்த நூல்கள் முறையானவர்கள் செய்யவில்லை. பொன் நிலம்
உணவு முதலிய தானங்களை உயர்த்தி கூறும் நூல்கள் பசியால் வருந்தி வறுமை உடையவர்களால் செய்யப்பட்டது. நல்லாத்தான் இருக்குது பாருங்க. தானம் பண்ணுகிற பொழுது பொன் கொடுக்க வேண்டும், நிலம் பரலுக்கு தானம் பண்ணால் புண்ணியம், உணவு கொடுத்தால் புண்ணியம், இதையெல்லாம் நீங்கள் பிறருக்கு கொடையாக கொடுப்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு பெரிய நன்மை தரும் என்று ஞான நூல்கள் நமக்கு கூறுகின்றன. அதுக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சாப்பாட்டுக்கு இல்லாம வறுமையில கிடக்குறாங்க பாருங்க, அந்த வறுமையில் இருப்பவர்கள் தான் இது போல நூல்கள் செய்தார்கள். அதற்கு மேல தேவகுலம், தண்ணீர் பந்தல், கூவல், பொய்கை, சோலை முதலியதை செய்தலை உயர்த்தி கூறும் நூல்கள் வழிச்செல்வோரால் கூறப்பட்டன. ஆமா, கோவில் அமைக்க வேண்டும், தண்ணீர் பந்தல் வைக்க வேண்டும், கிணறு ஆங்காங்கே மக்களுக்கு பயன்படுகிற வகையில வைக்க வேண்டும், குளம் செய்ய வேண்டும், இதெல்லாம் புண்ணியம் என்று உயர்த்தி கூறுகின்ற நூல்கள் வழிப்போக்கர்களால் எழுதப்பட்டன. இப்ப பொன், உணவு, நிலம், தானம் என்பது வறுமையாய் உடையவர்கள் எழுதியது. இனி தண்ணீர் பந்தல் வைக்கணும், குளிர வைக்கணும், கிணறு வைக்கணும், இதெல்லாம் வழிப்போக்கர்களால் அந்த நூல் செய்யப்பட்டது. எனவே இந்த தானம் பண்ணணும், கொடுக்கணும் என்பவைகளை கைவிட்டு விட்டு உழவு, பசுக்காவல், வாணிகம், செங்கோல் முறைமை முதலியனவாக ஆன்றோர் காட்டிய நெறியிலே இருந்து இம்மை இன்பங்கள் நுகர்ந்து வாழ்தல் உறுதி பயன். எனவே இவைகளை எல்லாம், இந்த புண்ணியத்துக்காக சொல்லப்பட்ட ஒழுங்குகளை எல்லாம் விட்டுவிட்டு நல்ல உழவு செய்தல், ஆனிரை மேய்த்தல், நல்ல வாணிபம் செய்தல் ஆகிய தொழில்களை முறைப்படச் செய்து இம்மை இன்பங்களை நுகர்ந்து வாழ்தலே வாழ்வின் உறுதி பயனை கொடுக்க வல்லது என்று இந்த உலோகாயுதர்கள் அருமையாக காட்டுகிறார்கள். இந்த நூலை செய்தவன் பிரகற்பதி என்று உணர்க. இந்த நூலை செய்தவன் பிரகற்பதி என்பது நவகரகம் இருக்கிறாங்க பாருங்க, உண்பான் கோள்கள். அந்த உண்பான் கோள்கள்ல 2 குரு உண்டு. ஒன்று அசுரகுரு, இன்னொன்று தேவகுரு. அதிலே தேவர்கள் குருவை பிரகற்பதின்னு சொல்லுவார்கள், இன்னொன்னு அசுரகுரு. நியாயமா இந்த குரு இடம் மாறான்னு சொல்றாங்க பாருங்க. இப்ப கூட போன வாரத்துல மாறினார் இல்ல, யார் இடத்துல இருந்தோ விட்டு இன்னொரு இடம், அந்த இடம் பெயர்தல் இந்த குரு தான். ஞாபகம் வச்சுக்கணும், இந்த குருந்தாய் இடம்பெயர்வாரே தவிர ஆலமர் செல்வனாகிய தென்முகப்பரமன் தட்சிணாமூர்த்தி அவர் இடம்பெயரவே மாட்டார். அவர் எப்பொழுதும் தெற்கு நோக்கி இருப்பார். கல்லாலின் உடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த புரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டக்கூடிய பெரியவர். நிறைய கோவில்கள்ல இந்த குரு மாறுவத அந்த குரு என்று நினைந்து கொண்டு மக்களுக்கு பொய்யான வழியை காட்டி கொண்டிருக்கிறார்கள். நிறைய கோவில்கள்ல அது மிகப்பெரிய பாவம் கூட. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் முகவரி இருக்குது, அவர் இல்ல, அதே ஆளை இன்னொருவர்னு மாத்தி காட்டினா எவ்வளவு பெரிய குற்றம். உலகையில வச்சு பாருங்க. அது உலகையல்ல, கடவுளையே மாற்றி காட்டினால் என்ன பேரு? இவர் குரு, அவர் குரு. அது எதுவும் என்றா, முதலாளி பேரும் குரு, வாட்ச்மேன் பேரும் குரு. முதலாளி பெயரும் குரு, வாட்ச்மேன் பெயரும் குரு.
ஆக அந்த குருதான், தேவர்களின் குருதான் பிரகத்பதி. இந்த குறிப்பு நமக்கு கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியரால் விரிவாக சொல்லப்படுகிறது. உலகாயதர்கள் உடலையே உயிர் என்று எடுத்துக் கொள்ளுவார்கள். பொறிகளை உயிர் என்று, உடலையே உயிர் என்று எடுத்துக் கொள்ளுபவர்கள் ஒரு மதத்தினர். அடுத்து பொறிகளை உயிர் என்று எடுத்துக் கொள்ளுபவர். பொறி என்பது 50 நாளான அறிகருவிகள். மூச்சு காற்றை உயிர் என்று எடுத்துக் கொள்ளுபவர்கள் அவர்கள் அந்த கரணங்கள். ஆமா, மூச்சு காற்று பிராண ஆன்மாவாதி. அந்த கரணங்கள் உயிராக எடுத்துக் கொள்பவர்கள். இப்படி உயிர் எது என்று சொல்வதில் உலகாயதர்கள் தேகான்மவாதி, இந்திரியான்மாவாதி, பிராண ஆன்மாவாதி, அந்த கரண ஆன்மாவாதி, இப்படி பலதரப்படவார்கள் என்று புறப்புறச் சமயத்துல உலோகாயதரை பற்றி சிவஞான முனிவர் அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார். இனி இந்த புறப்புறச் சமயத்துல உலோகாயதற்கு அடுத்தது இருப்பது பௌத்தம் என்று சொல்லப்படுவது. ஆமா, பக்கம் 130 காமிங்க. பௌத்தம். இவர்கள் உலகத்துல பிறந்து இறந்து உழன்று சீல முதலியவற்றால் நல்லுணர்வு தோன்றி முழு உணர்ந்து முத்தி பெற்று தன்னை போல் பிறரும் உணர்ந்து உய்யும் பொருட்டு கருணையினால் விடகநூல் செய்தவன் புத்த கடவுள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆமா, ஆக புத்த கடவுள், புத்தர் கடவுள் என்பவன் உலகத்துல பிறந்து இறந்து உழன்று அதனுடைய நிறைவில் நல்ல ஒழுக்கங்கள் கடைபிடித்து வாழ்ந்த பொழுது அவனுக்கு நல்லறிவு கிடைக்க பெற்று தனக்கு கிடைத்த அந்த ஞானத்தினால் முழுவதும் உணர்ந்து முக்தியும் பெற்றவன். தன்னை போலவே பிறரும் ஞானத்தை பெற வேண்டும், உய்வு பெற வேண்டும் என்ற கருணையினால் விடகநூல் செய்தவன் தன் என்று சிவஞான முனிவர் காட்டுகிறார். சிவஞான முனிவர் இது போல மேற்கோள் காட்டினாலும் கூட புத்தர் என்று வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில் அவர் எந்த நூலையும் இயற்றியதாக வரலாறு இல்லை என்று நாம் வரலாற்று முறையிலே பார்க்கலாம். கௌதம புத்தர் 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் தோன்றி தமக்கு கிடைத்த அந்த ஞானத்தால் ஊரூராக சென்று மக்களுக்கு வாய்மொழியாக எடுத்துரைத்தார். அவருக்கு மாணவர்கள் பலர் சேர்ந்தனர். புத்தர் மறைந்து 1 நூற்றாண்டுக்கு பிறகுதான் அவருடைய கொள்கைகள் ஆங்காங்கே செவி வழியாக கேட்கப்பட்டு அந்த கேட்கிற செய்தியை அப்படியே தொகுத்து அவருடைய மாணவர்கள், அதாவது புத்தருடைய மாணவர்கள் திரிபடகம் என்ற ஒரு நூலை அவர்கள் உருவாக்கினார்கள். அது திரிபடகம் என்பது, பிடகம் என்பது கூடை, திரிபடகம் என்பது 3 பகுதி. அது சுத்த பிடகம், வினய பிடகம், அபிதம்ம பிடகம் என்ற 3ம் சேர்ந்து திரிபடகம் என்று வழங்கப்படுகிறது. புத்தர்கள் வாழ்ந்த காலத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தான் புத்த மதத்தை கடைபிடிக்கக்கூடிய பௌத்தர்கள் அந்த புத்தரை வணங்கத் தொடங்கினார்கள். புத்த சமய நூல்கள் காலப்போக்கில
பாலி, வடமொழி, பிராகிருதம் ஆகிய மொழிகளில் பலவாக தோன்றின தத்துவ கொள்கைகளும் அது பலவாக பிரித்தன. முக்கியமாக அதாவது அந்த தத்துவ கொள்கைகளிலே முக்கியமான பிரிவுகளாக 18 பிரிவுகள் இருந்தன என்று பௌத்த சமய அறிஞராகவும் துறவியாகவும் வாழ்ந்த ராகுல சாங்கிருத்தியாயன் என்று ஒருவர் கூறுவதாக சிவஞான போத பேருரைக்கு உரை வழங்கிய சிசுமணியம் ஐயா அவர்களுடைய அந்த உரைக்கு உரை பகுதியிலே காட்டுகிறார்கள். சிவஞான முனிவர் பௌத்த சமய கொள்கைகளை தொகுத்து வழங்கியிருக்கிற பகுதியை இப்பொழுது இந்த புத்த சமயத்தை பற்றி இருக்கிற குறிப்பை தெரிந்து கொண்ட நாம் சிவஞான முனிவர் தொகுத்து வழங்கி இருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆமா, அந்த புத்த கடவுள் சமயத்துல சொல்லப்படுவது அந்த நூலில் கூறும் பொருள்களாவன ஞானமே ஆன்மா எனப்படும். ஞானமே ஆன்மா என்று சொல்லப்படும். அந்த ஞானம் நீரோட்டம் போல சந்தானமாய் கணந்தோறும் தோன்றி அழியும் என்பது அவருடைய கொள்கை. அதாவது அந்த ஞானம்தான் ஆன்மா. அது தொடர்ச்சியாக நிகழும். ஓடுகிற நீரில் காணப்படுகிற தொடர்ச்சியை போன்றது என்று அவர்கள் அருமையா காட்டுகிறார்கள். அது நீரோட்டம் போல சந்தானமாக கணந்தோறும் தோன்றி அழியும். ஆக அது ஓடுகின்ற நீரில் காணப்படுகிற தொடர்ச்சியை போன்றது. அது ஆற்றிலே பெருவெள்ளம் வருகிறது. அப்படி பெருவெள்ளம் வருகிற பொழுது எப்பொழுதும் நீர் இருப்பது போலவே தோன்றும். ஆனால் நன்கு பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட வினாடியில் இருந்து அந்த நீர் துளி அடுத்த வினாடி அங்கே பார்த்தால் அது அகன்றுவிடும். அது இருந்த இடத்தில் மற்றொரு நீர் துளி வந்து நிரப்பும். இடைவிடாது இந்த மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் எப்போதும் நீர் இருப்பதாக தோன்றும். எப்போதும் நீர் இருப்பதாக தோன்றும். அது கணந்தோறும் மாறுவதற்கு அந்த நீரோட்டம் உவமையாக சொல்லப்படுகிறது என்று அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். ஆக ஞானமே ஆன்மா. அது நீரோட்டம் போல சந்தானமாக கணந்தோறும் தோன்றி அழியும். அப்படி தோன்றி அழியுங்கால் அது மான்மத நாற்றம் போல் முக்கணத்தில் அழிவு எய்தி ஞானத்தில் தோன்றிய வாசனை பிற்கணத்தில் தோன்றும் ஞானத்தில் பற்றுதலான் அறிவு முதலியன நிகழும் என்று அவருடைய கொள்கையில சொல்லுகிறார்கள். எனவே ஞானம் என்பது இந்த நீர் நிற்பது போல தெரிந்தாலும் வருகிற நீரும் கழிகிற நீரும் இருப்பதைப் போல ஒவ்வொரு வினாடியும் அது தோன்றி அழியும். இப்படி தோன்றி அழிவது நமக்கு ஏன் கண்ணுக்கு தெரியவில்லை என்று நாம் பார்த்தோமேயானால், ஏன் அது நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை
என்று சிந்திப்போமேயானால் அதுக்கு புத்த சமயம் அருமையாக நமக்கு ஒரு மறுமொழியை கூறுகிறது. மனோன்மணி அம்மா மியூட் போடுங்க. மான்முதம் என்பது கஸ்தூரி. அது ஒரு சிமிழ்ல கஸ்தூரியை வைத்து அதை எடுத்து விட்ட பிறகும் கூட அந்த கஸ்தூரி வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்திலே மற்றொரு பொருள் வைத்தால் அதிலே மான்மத வாசனை பற்றி கொள்ளும். அதை போல முந்திய வினாடியில் அழிகின்ற ஞானத்தின் பதிவு அடுத்த வினாடியிலே உதிக்கின்ற ஞானத்தை பற்றுவதனால் அறிவு தொடர்ந்து நிகழ்வது போல தோன்றும். உலகத்து பொருள்கள் யாவும் கணந்தோறும் தோன்றி கணந்தோறும் அழியும். இது பௌத்த மதத்தின் கொள்கையில கணபங்கவாதம் என்று சொல்லுவார்கள். கணபங்கவாதம். அப்ப உள்பொருள் எனப்பட்டவை எல்லாம் கணந்தோறும் தோன்றி அழியும். இது ஞானத்தில் தோன்றிய வாசனை. அது அழிவதே முத்தி என்பதாம். ஞானம் கூட கெடுதல் முத்தி என்றும் சொல்லுவார்கள். ஞானத்தில் தோன்றும் பதிவுகள் அழிவதே வீடு பேரு. உடம்பழிவதே வீடு பேரு உலோகாயதம். ஞானத்தில் தோன்றும் பதிவுகள் அழிவதே வீடு பேரு. பதிவு மட்டுமல்லாமல் ஞானமே அழிவது முத்தி என்ற கொள்கையும் உண்டு. இந்த முறை பௌத்த மதத்தில சொல்லப்படுவது. இந்த பௌத்த மதத்தினர் மாத்தியமிகர், யோகசாரர், சௌத்திராந்திகர், வைபாடிகர் என 4 வகையாக சொல்லப்படும். இந்த 4வரும் முறையே எல்லா பொருளும் சூனியம் எனவும், புறப்பொருள் சூனியம் எனவும், புறப்பொருள் உண்மை வழி அளவையால் அறியப்படும் எனவும், புறப்பொருள் காட்சி பொருள் என்றும் கூறுவர். அதான் முனிவர் முறையே எழுதினார். முறையேன்னா மாத்தியமிகருடைய கொள்கை என்பது எல்லா பொருளும் சூனியம் என்று சொல்லுவார்கள். ஆமா. யோகசாரர் என்பது புறப்பொருள் சூனியம் என்று சொல்லுவார்கள். சௌத்திராந்திகர் என்பவர் புறப்பொருள் உண்மை வழி அளவையால் அறியப்படும் என்று சொல்லுவார்கள். வைபாடிகர் புறப்பொருள் காட்சி பொருள் என்று கூறுவார்கள். இந்த 4 வகை பிரிவினர்கள் யார் யாரு? மாத்தியமிகர், யோகசாரர், அடுத்து சௌத்திராந்திகர், வைபாடிகர். இவர்கள் கொள்கைகள் இப்படி வேறுபட்டாலும் கூட இவர் எல்லோரும் ஆதி புத்தருடைய மாணவர்கள் ஆவார்கள் என்று சிவஞான முனிவர் உலோகாயத மதத்தை தொகுத்தும் புத்த மதத்தை தொகுத்தும் அவருடைய கொள்கைகளை பற்றி முனிவர் ரொம்ப அருமையா காட்டினார். இனி பௌத்த மதத்தில 4 பிரிவுகளில ஒருவர் மாத்தியமிகர் என்பவர். அந்த மாத்தியமிகருடைய கொள்கை என்ன என்றால் எல்லா பொருள்களும் சூனியம். அவரை பற்றி சிவஞான முனிவர் காட்டுகிறார். 132வது பக்கம் பாருங்கள். இவருள் மாத்தியமிகர் ஆவார். மாத்தியமிகர் என்று சொல்லப்படுபவர் உலகத்து பொருள்கள் உள்பொருளாயின் அழியா. ஆமா, உலகத்து பொருள்கள் என்றும் உள்ள பொருள்களா, அது இல்லாத பொருள்களா என்று நாம் சிந்திப்போமேயானால், உள்ள பொருள்கள் என்றால்
அவை அழியக்கூடாது. இல்லாத பொருள்கள் என்றால் அவை தோன்றக்கூடாது. உலக பொருள்கள், உலகத்திலே இருக்க பொருள்கள் உள்பொருளாயின் அது அழிய வேண்டியதில்லை. இல்லாத பொருளாயின் அது தோன்றாது. அப்போ உள்ளவும் இல்லவும் என்று நாம் சிந்தித்தால் அந்த சொல்லிலே கருத்து முரண்பாடு உடையது. இப்ப இரண்டும் அல்ல எனில் உணர்ச்சி கூடாது. ஆமா, உள்ளனவும் அல்ல இல்லனவும் அல்ல என்று சொன்னால் பொருள் உண்டு என்ற உணர்ச்சி நமக்கு தோன்றாது. ஆமா, இந்த முறையில் இந்த 4 பகுதிகளாலும் என்னென்ன 4 பதிகள்? ஆமா, உள்ள பொருளா இல்லாத பொருளா? இது ஒன்று. உள்ளனவும் அல்ல இல்லாதனவும் அல்ல. நன்றாயிற்று. இந்த 4 வகையாவும் கொண்டு அவையெல்லாம் பொருந்தாதது. அப்போ இவை உள்ள பொருள்களா இல்லாத பொருள்களா? இல்ல உள்ளனவும் அல்ல இல்லாதனவும் அல்லவா என்று ஐயம் வருமேயானால் அதற்கு என்ன விடை என்று சிந்தித்தால் எல்லா பொருள்களும் சூனியமே. ஆக பௌத்த சமயம் பயன்படுத்துகின்ற சொல் சூனியம். அதாவது சூனியம் என்று சொன்னால் பாழ் என்ற பொருளை தரும். அது ஒன்றும் அற்றது. பாழ் என்ற பொருள் இல்ல, ஒன்றும் அற்றது. எனவே பௌத்தர்கள் சூனியம் என்ற சொல்லை இந்த பொருள்ல அவர்கள் சொல்லாமல் அவர்கள் கருத்துப்படி இன்னது என்று வரையறுத்து சொல்ல முடியாதது எதுவோ அது சூனியம். ஆமா, எனவே அது இன்னது என்று மறுத்து சொல்ல முடியாமல் எது இருப்பதோ அதுவே சூனியம். எனவே மயக்கத்தால் காட்சி பொருள் போல புடுகின்றன, காட்சி பொருள் போல படுகின்றன என ஆசிரியன் பிடக நூல் பொருள் உணர்த்திய வழி அதனை உண்மையாக கொண்டு மேல் வினவாதவர்கள். ஆசிரியன் ஒளிந்தது பொருள் என கொடலின் தலைமாணாக்கர் அதற்கு மேல் வினா நிகழ்த்தாமையில் கடைமாணாக்கர் என இரண்டும் ஒருங்குற்று நின்றமையின் மத்திய மாணாக்கராய் இருந்ததால் முதல் மாணாக்கரும் இல்ல, கடைமாணாக்கரும் இல்ல, மத்தியில் நின்றதால் மாத்திய மிகர் என்று அவருக்கு பெயர் வந்தது. அதாவது எல்லா பொருள்களும் சூனியமே, ஆனால் மயக்க அறிவால் அவை எல்லாம் காட்சி பொருளாக தோற்றமளிக்கின்றன. இப்படி பிடக நூலின் கருத்தை உணர்த்திய பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு மேல கேள்வி கேளாமல் முதன்மாணாக்கராக இல்லாமலும் கடைமாணாக்கரும் இல்லாமல் மத்திய மாணாக்கராக இருந்த காரணத்தினாலே அவர்கள் மாத்திய மிகர். ஆமா, அப்போ ஆசிரியர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள் தலைமாணாக்கர்கள், சிந்தித்து விழா எழுப்பும் தன்மையுடையவர்கள் கடைமாணாக்கர்கள். இந்த இரண்டு தன்மையும் ஒருங்கே கொண்டவர்களாகையால் தலைமையும் இல்லை கடைசியும் இல்லை, மத்தியில் நின்றவர் என்பதால் மாத்தியமிகர் என்ற பெயர் இவர்களுக்கு பௌத்தர்களிலே வழங்கப்பெற்றது என்று ஆசிரியர் காட்டுகிறார் என்று சொல்லி புறப்புற சமயத்திலே உலகாயுதரையும் பௌத்தர்களிலே மாத்தியமிகரையும் இந்த இணைப்பிலே சிந்தித்தோம். அருள் செய்த திருவருடையும் குருவருடையும் போற்றி கேட்டு தெளிவு பெற்ற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
ஐயா வகுப்பு நிறைவு செய்தாருங்க ஐயா. ஐயா சிவாயிரம் ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வானவரா